ஹாய், வெல்கம் டு ஆல். பார்க்க போகிற கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஇ சைஃபர் செக்யூரிட்டி தாங்க. பிஇ சைஃபர் செக்யூரிட்டினா என்ன, சைஃபர் செக்யூரிட்டி படித்தா என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கும், சைஃபர் செக்யூரிட்டி படித்தா ஜாப் ரோல்ஸ்லாம் எப்படி இருக்கும், அதே போல் இந்த கோர்ஸ் படிக்க எவ்வளவு செலவாகும், எங்கெங்கெல்லாம் காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக போடுங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு ரீச் ஆகும். பிஇ சைஃபர் செக்யூரிட்டி எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா +2ல ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து 50% மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கணும். பிஇ சைஃபர் செக்யூரிட்டினா என்ன? நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சைஃபர் செக்யூரிட்டினால ஹேக்கிங் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஹேக்கிங் கிடையாதுங்க. நீங்கள் படிக்க போகிற காலேஜஸ்லையோ இல்லை நீங்கள் வேலை செய்ய போகிற ஜாப் ரோல்ஸ்லையோ ஹேக்கிங் அப்படிங்கிறது இருக்காது. எத்திக்கல் ஹேக்கிங் தாங்க இருக்கும். எத்திக்கல் ஹேக்கிங்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனிஸ் இருக்கோ இல்லை செட் ஆஃப் ஆப்ஸ் இருக்கோ, அதில் பேக் எண்டில் ஒரு டேட்டா பேஸ் இருக்குங்க. அந்த டேட்டா பேஸை யாரும் ஹேக் பண்ணாமல் தடுக்கிறதுக்கு பேர் தான் சைஃபர் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ஸ் படித்தா ஏன் ஃபியூச்சரில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா யூபிஐங்கிற டிரான்சாக்ஷனே கம்மியாக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ₹1 சாக்லேட் வாங்கினாலும் சரி இல்லை ₹10 சாக்லேட் வாங்கினாலும் சரி, எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணாலுமே நம்ம யூஸ் பண்ணுறது யூபிஐ தாங்க, ஜிபே ஆர் ஃபோன்பே தாங்க நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுலேயே நமக்கு தெரியுதுங்க, இந்த வேர்ல்டு டிஜிட்டலைஸ்டு நோக்கி தாங்க இருக்குது. அப்போது சைஃபர் செக்யூரிட்டி படிக்கிறதுனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதுல இருந்தே நமக்கு தெரியுதுங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு ஆப்பாக இருக்கட்டும் இல்லை ஒரு கம்பெனிஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு பேங்க் செக்டார்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைஃபர் செக்யூரிட்டி ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வேர்ல்டு வந்து டிஜிட்டலைஸ்டு போயிட்டு இருக்கோ, அதே போல் நம்மளோட சைஃபர் செக்யூரிட்டியோட எண்ணிக்கையும் ரொம்பவே அதிகமாக தேவைப்படுதுங்க. என்னதான் ஏஐ வந்து அதிகமாக இருந்தாலும் ஏஐ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு சைஃபர் செக்யூரிட்டி தேவைங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், சைஃபர் செக்யூரிட்டி படிச்சிங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி எக்கச்சக்கமாக இருக்குது. அதற்கான ஜாப் ரோல்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பிஇ சைஃபர் செக்யூரிட்டி படிக்கிறனால அதாவது ப்ரைவேட் செக்டர்ஸ்லையும் ஒர்க் பண்ணலாம், கவர்மெண்ட் செக்டர்ஸ்லையும் ஒர்க் பண்ணலாம். கவர்மெண்ட் செக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்மிலையும் யூஸ் பண்ணுறாங்க, சைபர் கிரைம்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஆர்மி வந்து நிறையவே சைஃபர் செக்யூரிட்டி சார்ந்த டூல்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாம் கவர்மெண்ட் செக்டர்ஸ். இது இல்லாமல் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடியில் என்ன மாதிரியான சைஃபர் செக்யூரிட்டியில் ஒர்க் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் ஒன்று உருவாக்க போகிறாங்க, ஒரு ஆப்பை வந்து புதுசாக பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அது பில்ட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. அந்த விஷயத்தை வந்து யாரும் ஹேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு சைஃபர் செக்யூரிட்டி ஹையர் பண்ணியிருப்பாங்க. அப்போது ஒரு ஹேக்கர் வந்து அந்த ஆப்போட அப்ளிகேஷன்ஸை திருடுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம். இது தாங்க ஐடியில் ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை பில்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரன்னிங்கில் இருக்கக்குள்ள அதனுடைய டேட்டா பேஸை வந்து யாரும் ஹேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப் இருக்குது அப்படின்னா 1 இயருக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் வந்து மானிட்டரைசிங் பண்ணுவாங்க அந்த ஆப். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுவாங்க. இந்த ஆப்ல இருந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற டாக்குமெண்ட் ரெடி பண்றதுக்கு ஒரு செட் ஆஃப் சைஃபர் செக்யூரிட்டி கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. இந்த 3 டைப் தாங்க கம்பெனில ஒர்க் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்பதாங்க நம்ம சைஃபர் செக்யூரிட்டியோட மேஜர் ரோலை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி அனலைஸ். ஒரு கம்பெனி சர்வர், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்னு இருக்கு. அந்த ஃப்ளிப்கார்ட் சர்வரில் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டாஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கஸ்டமர்ஸோட டேட்டாஸ் இருக்கும். ஏன் அவங்களோட அக்கௌண்ட்டை கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்கு. அப்போ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணுறவங்களோட ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி அனலைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து சேலரி பார்த்தீங்கன்னா 3 lakhs to 10 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எத்திக்கல் ஹேக்கர். நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், கம்பெனிஸோட சர்வரை பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறத. அதே போல எத்திக்கல் ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சர்வர்ஸையும் பாதுகாப்பாங்க. அதே போல ஆல்ரெடி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளம் ஃபியூச்சர்ல வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ப்ரிவென்ட் பண்றதுக்காக இந்த ஜாப் ரோலை வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான சேலரி பேக்கேஜ் பாத்தீங்கன்னா 4 lakhs to 15 lakhs வரைக்கும் ப்ரொவைட் பண்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சைஃபர் செக்யூரிட்டி கன்சல்டன்ட். இவங்க தாங்க முக்கியமாக ஒரு ரோலை ப்ளே பண்ணுறாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனிஸ் கிட்ட போயிட்டு இவங்க வந்து அப்ரோச் பண்ணி அந்த கம்பெனிஸ்க்கு என்னென்ன தேவையோ எல்லா செக்யூரிட்டி சிஸ்டம்ஸையும் கொடுப்பாங்க. இப்போ ஒரு கம்பெனியை வந்து கிளைண்ட்டாக அப்ரோச் பண்ணி அந்த கம்பெனிக்கு தேவையான எல்லா செக்யூரிட்டி சிஸ்டம்ஸையும், அதாவது நெட்வொர்க் செக்யூரிட்டி சிஸ்டம், எத்திக்கல் ஹேக்கிங், இன்னும் நிறைய பேர் ஹையர் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களே கோஆர்டினேட் பண்ணிப்பாங்க. இவங்களுக்கான சேலரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 lakhs to 25 lakhs வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன மாதிரியான ஒர்க்லாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது சர்வரில் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளமை டூல்ஸ் வச்சு, டீப்பான டூல்ஸ் வச்சு டெவலப்மெண்ட் பண்ணி அந்த ப்ராப்ளமை ப்ரிவென்ட் பண்ணுவாங்க, செக்யூர் பண்ணுவாங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 3 lakhs to 10 lakhs வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ரோல்ஸ் எல்லாமே ஆவரேஜான ரோல்ஸ் அண்ட் ஆவரேஜான சேலரிஸ் தாங்க. செக்யூரிட்டி ரிஸ்க் அசஸ்மெண்ட். ஏதாவது ஒரு ஆப்பில் வந்து ரிஸ்க் இருக்குது அப்படின்னா அந்த ரிஸ்க்கை வந்து கிளியர் பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்ட் செக்யூரிட்டி. ஒரு கம்பெனிஸில் வந்து 100 சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அதுக்கான செக்யூரிட்டியை ப்ரொவைட் பண்ணுறது தான் அசிஸ்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி அண்ட் அசஸ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கம்பெனிஸில் 100 சிஸ்டம் இருக்குது அப்படின்னா
10 அட்மின், 10 சப்போர்ட்டர், அடுத்து பார்த்தீங்கன்னா 10 யூசர், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் பர்மிஷன் பண்ணுறது தான் ஐடென்டிட்டி அண்ட் அசஸ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அசஸ்மெண்ட் அண்ட் டெஸ்டிங். அதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு கம்பெனியில் அந்த ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு பேர் தான் செக்யூரிட்டி அசஸ்மெண்ட். செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் இருக்கோ இல்லை ஒரு ஆப் இருக்கோ, அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. 24/7 வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சேலரி, ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா 3 lakhs to 5 lakhs வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக போக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ஜாப் ரோல்ஸை பற்றி பார்த்தாச்சு, ஜாப்ஸ்லாம் பற்றி பார்த்தாச்சு, சைஃபர் செக்யூரிட்டினா என்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இதுதாங்க சைஃபர் செக்யூரிட்டி. இது இல்லாமல் இன்னும் நிறைய ஜாப் ரோல்ஸ் இருக்குது. பட் டிபெண்ட் ஆன் தி சேலரியை பொறுத்து இருக்குது. நான் இப்போ சொன்னது மட்டும் தாங்க மேஜரான ரோல்ஸ்லாம் ப்ளே பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதே போல் பிஇ சைஃபர் செக்யூரிட்டிக்கு படிக்க எவ்வளோ ஃபீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா காலேஜை பொறுத்து வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70,000லேருந்து உங்களுக்கு 2 lakhs வரைக்கும் காலேஜை பொறுத்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். சைஃபர் செக்யூரிட்டி படிக்கணும்னா நம்ம நல்ல நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை வளர்த்துக்கணுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, இல்லை நான் ஐடியிலேருந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, செட் ஆஃப் கோர்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணாலே போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா C++, ஜாவா, பைத்தான், இல்லை ஃபுல் ஸ்டாக், இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் கோர்ஸை படிச்சுட்டு அவங்க ஒர்க்குக்கு போயிடுவாங்க. பட் நம்ம சைஃபர் செக்யூரிட்டி படிக்கிறதுனால அப்படி கிடையாதுங்க. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எத்திக்கல் ஹேக்கிங்காக நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஒரு ஹேக் பண்ணுற ஒரு ஆப் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்பை ஹேக் பண்ணுறவங்கள்ட்ட இருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவோம். அதுக்கு பேர் தாங்க எத்திக்கல் ஹேக்கிங்னு சொல்லுவாங்க. இதுலேயே நமக்கு தெரியும் நம்ம டெவலப்மெண்ட்டை பற்றி படிக்க போகிறது கிடையாது. அதனால நம்ம நல்ல ஸ்கில்ஸ் வளர்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற TNEA கவுன்சிலிங்கில் எப்படி காலேஜ் சூஸ் பண்ணுறது, என்ன மாதிரியான காலேஜ்லாம் சூஸ் பண்ணுறது, அந்த காலேஜில் லேப் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ டிஸ்கிரிப்ஷனில் தெரியும் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் +2 படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.